பிரபல நடிகரான பிரதீப் ராவத் அவர்களோட சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படிங்கிற செய்தி சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அது குறித்து தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒட்டுமொத்த இந்திய சினிமாவுமே தூக்கி வச்சு கொண்டாடிய ஒரு வில்லன் அப்படின்னா அது பிரதீப் ராவத் அவர்கள் தான். தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, மலையாளம் அப்படின்னு ஏகப்பட்ட லாங்குவேஜஸில் சூப்பர் ஹிட் படங்கள் நடிச்சிருக்காரு. அண்ட் இவர் வில்லனாக நிறைய படங்கள் ஹிட் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். டிவி தொலைக்காட்சியில் மகாபாரத சீரியலில் அஸ்வத்தாமனா நடித்து ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு பெற்று அதன் பிறகு சல்மான் கானோட படத்தில் துணை நடிகராக நடித்து அந்த ஒரு கேரக்டர் வெற்றி பெற்றதன் மூலயமா ஏகப்பட்ட படங்களில் வில்லன் கேரக்டர் பிரதீப் ராவத் அவர்கள் பண்ணியிருந்தார். தொடர்ந்து அவரோட ஃபேஸ் கட் ரொம்ப சூப்பராக இருக்கும். தெலுங்கு சைடு அவரை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அங்கே தான் அவரோட கரியரின் உச்சம் ஸ்டார்ட் ஆனிச்சு. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட தெலுங்கு படங்கள் பண்ணியிருந்தார். தமிழில் கஜினி படத்தின் மூலயமா அறிமுகமாக இருந்தார். கஜினி படமும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு மேசிவ் ரெஸ்பான்ஸை கொடுத்துருந்துச்சு. இப்படி சவுத் இந்தியாவில் ஏகப்பட்ட லாங்குவேஜஸில் படங்கள் பண்ணார். நார்த் இந்தியா சைடுமே ஹிந்தி, பெங்காலி அப்படின்னு நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. கரியரின் உச்சத்தில் இருக்கும் போது தான் அவருக்கு இரத்த புற்றுநோய் வந்திருந்துச்சு. அண்ட் இதனால் அவர் நிறைய போராடினார். ஹாஸ்பிட்டலில் அதிக நாள் இருந்தார். கடந்த 5 வருஷமாகவே அவர் ட்ரீட்மெண்ட்டில் இருந்து வந்துட்டு இருந்தார். இந்த ஒரு நிலையில் நோயோட தாக்கம் அதிகமாகி அவர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்கும் மிகப்பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவரோட மறைவுக்கு பிறகு அவரை பற்றின நிறைய விஷயங்கள் வெளியாகி வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் சமீபத்தில் வெளியாகி இருக்கிறது தான் அவருடைய சொத்து மதிப்பு. அவர் கிட்டத்தட்ட ஒரு படத்துக்கு 40 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குவாராமா. ரீசன்ட் டேஸாக நடித்த படத்துக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கியிருக்காரு. மும்பையில் மிகப்பெரிய அளவில் அவருக்கு 2 வீடுகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தா அவருக்கு கிட்டத்தட்ட 40லேருந்து 50 கோடி சொத்து மதிப்பு இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. சமீபத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய செலவாயிடுச்சு அப்படின்னும், இல்லைனா இன்னும் கொஞ்சம் கூட சொத்து இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய நெருங்கிய வட்டாரங்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, தனுஷ் அவர்கள் அவர் படித்த ஸ்கூலுக்கு 3 மாடி கட்டிடம் ஒன்று கட்டி தந்திருக்காரு. மேலும் அதோட திறப்பு விழாவிற்கு சமீபத்தில் கலந்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்பீச்சையும் கொடுத்துருக்காரு. அங்கே எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இப்போ ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. குறிப்பாக தனுஷ் அவர்கள் அங்கே இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, நான் ஸ்கூல் படிக்கும் போது 10ல் 8 பேத்துக்கு தமிழ் ரொம்ப சூப்பராக வரும், சூப்பராக எழுதுவோம், இங்கிலீஷ் வரவே வராது. ஆனால் இப்போ நிலைமை அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு. 10ல் 8 பேத்துக்கு இங்கிலீஷ் சூப்பராக வருது, சூப்பராக எழுதுறாங்க, ஆனால் தமிழ் நிறைய பேத்துக்கு வரல. நான் ஒரு ஃபாரின் பட கம்பெனியில் நடிக்கும் போது உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியும்னு சொன்னேன். அவங்க பிரெஞ்சுக்காரர்கள். அதை பார்த்துட்டு அவங்க ஷாக்காக கேட்டாங்க, உங்கள் மதர் டங்கை தாண்டி நீங்கள் இன்னொரு லாங்குவேஜை படிக்கிறீங்களா, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது அவங்களோட மதர் டங் தான். உங்களோட மதர் டங்கை நம்ம தான் பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி தமிழை நல்லா படிக்க கற்றுக்கங்கன்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு என்கரேஜ் பண்ணியிருந்தார். தனுஷ் அவர்கள் 3 மாடி கட்டிடம் கட்டு கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அங்கே விழிப்புணர்வு ஏற்படுத்தினது சோசியல் மீடியாவில் வரவேற்கத்தக்கதாக மாறி இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.